ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்காக நம்ம வெண்பா பாப்பா டாடாவே வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி நடந்துச்சு, இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப மல்லிய வீட்டை விட்டே அடிச்சு துரத்திட்டாங்க. வெண்பா எப்பயுமே வந்ததுமே வந்துட்டு மல்லிய தானே போய் கட்டிப்பிடிச்சுப்பாங்க. ஆனா இப்ப வந்து வெண்பா வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுமே வந்து இவங்க எல்லாருமே வந்து மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. என்னானாலும் நீங்க மல்லிய சேர்த்துக்கக்கூடாது, போக்கூடாது அப்படி இப்படின்ற மாரி விஜய மண்டைய போட்டு கழுவிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து வெண்பா வந்ததுமே "மல்லியம்மா, மல்லியம்மா" அப்படின்ற மாரி கேட்கவுமே, "மல்லியம்மாவா? இதுக்கு மேல உன் மல்லியம்மா என்ன ஆனாலும் வரமாட்டா. எல்லாமே வந்து ரேணுமா மட்டும் தான். நீ ரேணுகா அம்மாவ தான் மல்லியம்மாவுக்கு பதிலா நீ வந்து வச்சுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்ல, என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாரி வெண்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வெண்பா ஸ்கூல்லேருந்து வரும்போதே செம கடுப்படில தான் வந்தாங்க. ஏன்னா வந்து, "உங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, உங்க அப்பா நல்லவர் இல்ல." அப்படின்னே புள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு வெண்பாவ வந்துட்டு குறை சொல்லவுமே வெண்பாவால அத ஏத்துக்கவே முடியல. அது ஒரு பாலகன். அது ஒரு சின்ன பிள்ளை இல்லையா? அதனால ஏத்துக்கவே முடியாம தான், அவங்க டாடா மேல செம கடுப்புல வந்தாங்க. வந்ததுமே இங்க பார்த்தா, மல்லியம்மா இல்ல, ரேணுகா அம்மா தான் சொல்லவுமே வெண்பாவுக்கு கோவம் பயங்கரமா வருது. இந்த அளவுக்கு வந்து வெண்பாவுக்கு கோவம் வந்ததே கிடையாது. ஆ வெண்பா வந்து சொல்றாங்க, "டாடா மல்லியம்மா எங்க டாடா?" அப்படின்ற மாரி கேட்க, உடனே ரேணுகா போயிட்டு, "இதுக்கு மேல மல்லியம்மாலாம் வரமாட்டாடா. நான் மட்டும் தான் உனக்கு அம்மா. இதுக்கு மேல உனக்கு 2 அம்மா கிடையாது. ஒரே அம்மா." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அந்த ஒரே அம்மா மல்லியம்மா மட்டும் தான் எனக்கு வேணும். வேற யாருமே எனக்கு வேணாம். அப்படின்ற மாரி சொல்லவுமே எல்லாருமே வந்து வெண்பா கிட்ட புரிய வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா வந்து வெண்பா புரிஞ்சுக்கவே இல்ல. உடனே வந்து விஜய்க்கு கோவம் வந்துடுது. ஏன்னா விஜய் ஏற்கனவே மல்லி மேல கோவமா இருக்காரு இல்லையா? கோவம் வந்து "ஏன் வெண்பா உனக்கு சொன்னா புரியாதா? எதனால இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி விஜய் ரொம்பவே வந்து கடுமையா வந்து பேசிறாரு. "டாடா எனக்கு மல்லியம்மா வேணும்னா வேணும் தான். எனக்கு மல்லியம்மாவ தவிர வேற யாராலயும் என்ன வந்து அக்செப்ட் பண்ண முடியாது டாடா." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "நீ வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உன்ன பெத்தவ இங்க இருக்கும்போது அப்புறம் என்ன உனக்கு?" அப்படின்ற மாரி இவரு வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரேணுகாவுக்கு. வெண்பாவுக்கு என்ன பண்றது போறதுன்னே தெர்ல. ம். டாடா எனக்கு மல்லியம்மா தான் வேணும். ஏன்னா விஜய்க்கு தெரியாது. ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மல்லியம்மா தான் வேணும், வேணும், வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க வெண்பா. விஜய் வந்து எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்றாரு, புரிஞ்சுக்கவே இல்ல. ஆ வெண்பா ஏற்கனவே கோவத்துல இருந்ததுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, விஜய ஓங்கி ஒரு அறை உர்றாங்க பாருங்க கன்னத்துல. சின்ன பிள்ளை அடி மாரியே இல்ல. ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை. இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு ஸ்கூல்ல. அதனால வெண்பா சரியா சாப்பிடுறதில்ல, படிக்கிறதில்ல. ஃபுல்லாவே வந்து அவங்க டாடா மேலயே போயிடுச்சு. அப்படி இருந்த சமயத்துல தான் இப்படிலாம் வந்து நடக்கவுமே விஜய வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. எல்லாருக்குமே செம ஷாக்கு. "என்னடா இது அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாளா? இதெல்லாம் ரொம்பவே தப்பு விஜய்." அப்படின்ற மாரி சுடர் வந்து சொல்லிட்டு இருக்கா. "இத வந்து நீ சொல்லாத சுடர். என் பொண்ணுக்கு வந்து எது நல்லது, கெட்டது எல்லாமே தெரியும். அதனால வந்து இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. உடனே வந்து விஜய்க்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. என் பொண்ணு என்னையே வந்து அடிக்கிற அளவுக்கு மனசுல ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அதனால தான் என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வெண்பா வந்து விஜய் அடிக்கவுமே, எல்லாரோட டார்கெட்டுமே வந்து வெண்பா மேல போயிடுச்சு. ஏன்னா மல்லி தானே வளர்த்தது. எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாருங்க. இப்படியா வந்து பெத்தவங்கள அடிக்கிற அளவுக்கு வளர்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு, விஜய பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. விஜய்க்கு என்ன பண்றது போறதுன்னு சுத்தமா புரியல. விஜய்க்கு முழுக்க முழுக்க மல்லியே டிஎன்ஏ எடுத்தா எடுத்தா. இதிலே தான் அவருக்கு வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து போயிட்டே இருக்கு. அவருக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்னடா இது! இப்படியே நடந்துகிட்டே இருந்தா என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம திணறிட்டு இருக்காரு விஜய். அப்பதான் வந்துட்டு ம் போயிட்டு பேசுறாங்க டாடா கிட்ட. "இதுக்கு மேல வந்து என் மூஞ்சில நீங்க முழிச்சிராதீங்க டாடா. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. போதும் நீங்கலாம் யாருன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மல்லியம்மாவ அடிச்சு தொரத்திட்டீங்கல்ல. மல்லியம்மா வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், போமாட்டேன்." அப்படின்ற மாரி பயங்கர அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. வெண்பா, வெண்பா இப்படி பண்ணாத வெண்பா, இப்படி பண்ணாத வெண்பான்னு சொல்றாங்க. நான் இப்படிதான் டாடா பண்ணுவேன். ஏன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டீங்க. மல்லியம்மாவ எப்படிதான் டாடா உங்களுக்கு இப்படி விட மனசு வந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல என்ன ஆனாலும் எனக்கு வந்து என் மல்லியம்மா தான் வேணும். ரேணுமாலாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாரி சொல்லவுமே, உன்ன பெத்தது ரேணுமா தான. அப்படி இருக்கும்போது ஏன் மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது,
என்ன பெத்தது வேணா அவங்களா இருக்கலாம். ஆனா என்ன வளர்த்தது, நல்லது கெட்டது சொல்லிக் குடுத்தது எல்லாமே வந்து என் மல்லியம்மா தான். அதனால என் மல்லியம்மா பேச்ச தவிர, வேற யார் பேச்சையும் நான் கேட்க போறதில்ல அப்படின்ற மாரி சொல்லவுமே, "இப்படிலாம் சொல்லக்கூடாது வெண்பா. இப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல டாடா, இப்படி சொல்றது எந்த வகையிலுமே அது தப்பா ஆகாது. நீங்க தான் வந்து தப்பா பண்ணிக்கிறீங்க." அப்படின்ற மாரி வெண்பா சொல்லவுமே, "என்ன நீ இப்படி வந்து பண்ணிட்டுருக்கியே?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. வேற எனக்கு என்ன பண்றது போறதுன்னு சுத்தமா புரியல. ஏன்னா, இங்க நடக்கிறது எதுவுமே வந்து சரியே இல்லாதபோது, நான் மட்டும் எதுக்காக இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாரி இவங்களும் கேட்குறாங்க. ஏன்னா, வேற வழியே இல்லாம தான் கேட்டுட்டு இருக்காங்க. இதனால என்ன நடக்க போகுது? எந்த மாரியான பிரச்சனைகள்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு வெண்பா, விஜய் அடிச்சது யாருக்கெல்லாம் வந்து விருப்பமோ, அவங்கலாம் வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா, எனக்கு எந்த ஒரு சந்தேகமே இல்லங்க. வெண்பா, விஜய் அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு தகப்பனா இருந்து கொஞ்சம் கூட வந்து புள்ளையோட இத புரிஞ்சுக்கவே இல்லல்ல. இருந்தாலும் ஓகே, விஜய் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு தான். இருந்தாலும் வந்துட்டு மல்லிய லவ் பண்ணாங்க. 2 பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சமாச்சும் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கணும். அது வராதனாலே இப்ப இவ்ளோ பிரச்சனைகள் வந்து நிக்குது. எல்லாம் என்ன நடக்க போகுது? என்ன மாரி கொண்று போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளா இருந்ததுக்கும், இருக்க போறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்? எந்த மாரி வந்து எல்லாமே வந்து கொண்டு போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். கூடிய சீக்கிரத்துல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல வந்து எதுவுமே சரி பண்ணவே முடியாது அப்படின்ற பட்சத்துல எல்லாமே வந்து தாண்டி போயிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிய வந்து வெண்பா கூட சேருவாங்களா இல்ல சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேல என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையா நிதானமா பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.